இன்றைய நாளும் கூட ஒரு வீடியோ போடுகிறேன். அதை பாருங்கள். அதற்கு பிறகு அந்த செழிப்பு ஏன் வந்தது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இடமல்ல, அது உறுதியான மனநிலை, தளராத தன்னம்பிக்கை, மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் மறு உயிர்ப்பு. காலம் காலமாக உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் ஒரு பெயர், காசா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை தாக்குதல்கள் நடந்தாலும், எத்தனை வலிகள் உடலை பிளந்தாலும், அல்லாஹுவில் நம்பிக்கை வைத்து நாங்கள் மீண்டும் எழுந்து நிற்போம் என்று உறுதியுடன் அறிவிக்கும் ஒரு மக்கள் வாழும் மண் அது. இன்று அந்த மண் வெறும் மண் அல்ல, 10,000கணக்கான குருண்கள், அம்மாக்கள், பெண்கள், சுகதாக்களாகி இறுதி ஓய்வெடுக்கும் புனித பூமி. அப்படிப்பட்ட மண்ணில் அதிசயங்களை தவிர வேறு என்ன நிகழ முடியும்? அத்தகைய ஒரு அதிசய காட்சிதான் இப்போது சமூக ஊடகங்களில் உலகமெங்கும் பரவி வருகிறது. காசாவை சேர்ந்த 2 சகோதரர்கள் பதிவு செய்த அந்த வீடியோ, டன்னுக்கணக்கான குண்டுகள் வீசப்பட்ட பின்னரும், கட்டிடங்கள் இடிந்து சாம்பலாக மாறிய பின்னரும், விஷப்புகைகள் வானத்தை விழுங்கிய பின்னரும், காசாவின் மண் பசுமை போர்த்தி உயிரோடு அழகோடு நின்றது. அல்லாஹ், அவரே மிகப்பெரிய திட்டமிடுபவர். எதிரிகள் அந்த நிலத்தை சுடுகாடாக்க நினைத்த போது அல்லாஹ் அதை பசுமை நிறைந்த உயிர் துடிக்கும் ஒரு தோட்டமாக மாற்றினார். காசாவின் மக்களுக்கு எல்லாம் பறிக்கப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் சேர்த்த சொத்து, கனவுகள், வாழ்க்கை எல்லாமே சிதைந்தது. ஆனால் அவர்களின் ஈமானை உடைக்க இந்த உலகில் எந்த சக்திக்கும் முடியவில்லை. இந்த சகோதரன் சொன்னதை கேட்டிருப்பீர்கள். இதற்கு மாறாக தலைகளாகத்தான் இந்த காசா நிலை வரும். என்னென்று சொன்னால், இந்த பசுமையான புற்கள், மரங்கள் வளர்ந்ததற்கு காரணம் பிறகு சொல்லுகிறேன். ஆனால் நான் இதற்கு முதல் ஒரு வீடியோ போட்டு நான் ட்ரம்ப் அவர்கள் காசா ட்ரம்ப்னு சொல்லி காசாவை தான் கட்டி எழுப்ப போகிறோன்னு சொல்லி போட்டிருந்தவர். அதே நேரத்தில் சவுதி நாடுகளும் தாங்கள் காசாவை கட்டி எழுப்ப போகிறோன்னு சொல்லி பேச்சுக்கள் நடந்து இருந்த காலத்தில் நான் ஒரு வீடியோ போட்டு நான் ட்ரம்ப் சொல்வதும் நடக்காது, இந்த அரபி நாடுகள் சொல்கிறதும் நடக்காது, இந்த காசா பாலைவனமாக ஆகும், இங்கே சனங்கள் குடியிருக்காது என்று சொல்லி நான் வீடியோ போட்டேன். நான் அதற்கு காரணம் எசேக்கியேல் 35:4-9 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் காசா அவாந்தர வழியாகும்னு சொல்லி இருக்கிறது. அங்கு குடியேற்று போவார்கள், யாரும் குடியிருக்க மாட்டார்கள்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எசேக்கியேலில் 3000 வருஷத்துக்கு முதல் எழுதின தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் ராஜா தீர்க்க தரிசனமாக எழுதியது. அதுதான் சொல்லுகிறேன், அங்கு சனங்கள் குடியிருக்காது. இது ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரம் இருக்கிறது. அதில் யூதா கோத்திரத்தார் அந்த ஆடு மாடு மேய்க்கிற இடமாகத்தான் அது இருக்கும். அவர்களாம் அங்கே போய் கூடாரம் போட்டு அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எனவே இவர்கள் சொன்னதை எல்லாம் முற்று முழுதாக மாறும். சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவிடம் தான் அந்த அதிகாரம் உண்டு. எனவே அவரை விசுவாசித்தாக வேண்டும். வசனம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு நான் இஸ்லாமிய சகோதரர்கள் ரசிக்கப்பட்டு போகும் காலம்னு சொல்லி இவர்கள் இந்த சாட்சிகளை பார்த்து இப்போ நம்ப மாட்டார்கள். ஆனால் இதில் பார்த்து அவர்களை மனம் திரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். அதே மாதிரி ஈரானும் அதே நிலைமை தான். அது ரொம்ப சூழ்நிலையெல்லாம் மாறிட்டு இந்த இஸ்ரேல் அடிக்க போகிறோம் பிடிக்க போகிறோம்ன்றார்கள். ஆனால் அதுவும் சூழ்நிலை மாறி இன்றைக்கு சிரியா தலைவர் மாதிரி, ஜனாதிபதி மாதிரி நாட்டை விட்டு ஓட போகிறார். அதுக்கு முதல்ல ஒரு யுத்தம் வேற இருக்கிறது. அதுக்கு பிறகு தான் அவர் ஓடுவார் நாட்டை விட்டு. ஈரானும் அழிந்து போகும்.
எனவே இதெல்லாம் பார்த்து மனம் திரும்பி இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி பைபிளில் ஆதாரங்கள் உண்டு. நீங்கள் எசேக்கியேல் நான் நேற்றைக்கு ஒரு வீடியோ போட்டு நான் அதில் வந்து எசேக்கியேல் 35லிருந்து 40, 41 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இப்போ ஹமாஸ் துவங்கிய யுத்தத்திலிருந்து அந்த இரத்த பழிக்காகத்தான் காசாவை ஒப்பு கொடுத்தார் தேவன். அதிலிருந்து அந்த தேவாலயம் கட்டுப்படுற வரைக்கும் எசேக்கியேல் 35லேருந்து 40, 41 வரைக்கும் இருக்கிறது. அதை வாசித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு 6 அறிவை தந்திருக்கிறார். அந்த அறிவை பயன்படுத்தி இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் விளங்கும். எனவே இது பசுமையாக இருந்தாலும் அது ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆடு மாடுகளுக்குத்தான் தீனியாக அமையும், உணவாக அமையும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.